அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கேள்வி என்னன்னா, எண்ணமற்ற நிலை, மனமற்ற நிலையே ஞானம் அப்படின்னு ஒண்ணு சொல்லப்படுகிறது. அது சாத்தியமா? அப்படின்னு ஒண்ணு இருக்கா? அடுத்து, விருப்பு வெறுப்பு அற்ற நிலை. அப்ப எண்ணங்களை சீர்படுத்திய நிலை. எண்ணங்களில் ஒட்டாத ஒரு எண்ணமாக இருக்கின்ற நிலை. விருப்பு வெறுப்பற்ற நிலையே ஞானம் என்று சொல்லப்படுகிறதே. அப்ப இதுதான் ஞானமா? இப்ப இந்த இரண்டையும் எப்படி நாம் புரிந்து கொள்வது? அப்படிங்கிறது தான் கேள்வி. என்னுடைய பதில் என்னன்னா, ஒரு விஷயத்த ஒரே விஷயத்த பலவிதமாக சொல்லுகிறார்கள் என்பதுதான் அர்த்தமே தவிர, இந்த ஒரு விஷயத்தை ஒன்று உயர்ந்தது, ஒன்று தாழ்ந்தது, இது அடுத்த நிலை, இது கடைநிலை, இது இடைநிலை, இது ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ், அது எண்டிங் ஸ்டேஜ், அது சம்திங் வேற ஒரு ஹையர் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்வது என்னை பொறுத்த வரைக்கும் அறியாமை. இப்போ உதாரணத்துக்கு இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கண்ண வந்து சாங்கிய யோகம்னு சொல்லிட்டு திட்டத்திட்ட சந்நியாச யோகத்தை பயங்கரமா அத்தியாயத்தை எக்ஸ்பிளைன் பண்றாரு. உடனே அர்ஜுனன் கன்ஃபியூஸ் ஆகி, நீ ஏன் சைடே பதில் சொல்லிட்டு இருக்க, நானும் தானே சொல்றேன் போர் போட மாட்டேன்ட்டு, எல்லாத்தையும் திறந்துடலான்னு தானே நானும் சொல்றேன், நீ அதே தானே எக்ஸ்பிளைன் பண்ற, என்ன கன்ஃபியூஷன் உனக்கு? கேட்ட உடனே ஐயோ நீ கன்ஃபியூஸ் ஆயிட்டியாடா அப்படின்ட்டு கர்மயோகம் அப்படின்னு சொல்லிட்டு, கடமை இருக்கிறது, கடமையை செய், பலனை எதிர்பாராதே அப்படின்ட்டு ஒரு கர்மயோகத்தை எடுக்கிறாரு. அடுத்து அவனுக்கு கன்ஃபியூஸ் ஆயிருது இந்த மாதிரி. அப்ப எது உயர்ந்தது, எது தாழ்ந்தது, சந்நியாசி யோகமா, கர்ம யோகமா? ஏன்னா நம்ம பொதுவாவே அந்த உயர்ந்ததை நோக்கி போறதுக்கு ஒரு ஆசை மாதிரி ஒரு ஃபீல். உடனே அவர் அடுத்து சொல்றாரு, ஐயையோ மறுபடியும் அவன் கன்ஃபியூஸ் ஆயிட்டானே அப்படின்ட்டு கர்ம சந்நியாச யோகம்ட்டு ரெண்டும் ஒண்ணுதான்டா அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கிறார். இப்ப இதுதான் எல்லா விஷயத்திலும் நீங்க ஆழமா பாக்குறீங்க. எண்ணமற்ற நிலை, விருப்பு வெறுப்பு அற்ற நிலை, ரெண்டு வேற வேறையே கிடையாது. வார்த்தை தான் வேற, இரண்டும் ஒன்றுதான். அததான் வந்து ஒண்ணு, அவர் எண்ணத்த சந்நியாச எண்ணம் அப்படிங்கிற சந்நியாசம், எண்ணமற்ற நிலை சந்நியாசி, எண்ணற்ற எண்ணத்தில் துறவு பூண்டார். இங்க கர்மயோகம், விருப்பு வெறுப்பற்ற நிலை, ரெண்டு வேற வேற இல்லைன்னு கண்ணனே சொல்றானே. ஆனா நம்ம தான் கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கோம். இது ஏதோ உயர்ந்தது போல, அதை ட்ரை பண்ணலாமா, இதை ட்ரை பண்ணலாமா அப்படின்னு. இரண்டும் ஒன்றுதான். ஆனா அதை வந்து வேற விதமா எக்ஸ்பிளைன் பண்றாங்க, அவ்வளவுதான். சோ அப்போ இதை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். இப்ப இது இன்னொரு எக்ஸாம்பிள் மூலியமா சொல்லலாம். ஒருத்தர் வந்து திருமணம் செய்யாமல் பேச்சுலராக இருக்கிறார். அப்ப தன்னந்தனியாக வீட்டுல வாழ்றார். வீட்டுல மனைவி, மக்கள், அம்மா, அப்பா யாருமே இல்ல. இன்னொருத்தர் ஒரு கூட்டு குடும்பமாக தான் தான் தன் பசங்க, தன்னுடைய அப்பா அம்மா, தன்னுடைய தம்பி, மனைவி, மக்கள்ன்ட்டு கூட்டாக ஒரு குடும்பம் சூழ ஒருத்தர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்ப ஒரு யாருமே இல்லை, தனியாக இருக்கிறார். அப்படின்னா நீங்க இப்ப இந்த குடும்பம் சூழ ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் துளி கூட விருப்பு வெறுப்பு அற்ற நிலையில் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். விருப்பு வெறுப்பு துளி கூட இல்லை. விருப்பு வெறுப்பும் இல்லை துளி கூட. அந்த அளவுக்கு பியூரா விருப்பு வெறுப்பற்ற நிலையில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாருங்க. எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கார், கடமையை செஞ்சுட்டு இருக்கார். இங்க வந்து பார்த்தோம்னா திட்டத்திட்ட ஒரு சந்நியாச யோகம் மாதிரி தனக்கு எதுவுமே இல்லை, கடமைகள் இல்லை, ஒண்ணும் இல்லை, ஒரு துறவு வாழ்க்கையை ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்காருன்னா, இந்த ரெண்டு பேருக்கு என்ன வேறுபாடுன்னு ஆழமா பார்த்தா வேறுபாடுலாம் இல்ல. அவன் இருந்தும் இல்லாமல் இருக்கிறான், இவன் இல்லாமலே இருந்து ஆனந்தமாக இருக்கிறான், அவ்வளவுதான். அப்ப அவரு அந்த விருப்பு வெறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டோம்னா இந்த ரெண்டு ஸ்டேஜ் ஒண்ணுன்னு ஈஸியா புரிஞ்சிடும். அதுதான் அங்க மெயின். இந்த ரெண்டு வந்து ஒண்ணு உயர்ந்தது தாழ்ந்ததெல்லாம் இல்ல. இவருடைய தனித்தன்மைக்கு ஏற்ப இவர் எல்லாத்தையும் திறந்துட்டு இங்க உட்கார்ந்துருக்காரு ரிலாக்ஸாக. அவன் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ரிலாக்ஸா இருக்கான். இப்ப அல்டிமேட் ரெண்டு ஒன்னாதான் இருக்கிறாங்க. இவர் வந்து ஒரு மாலை நேரத்து நிலத்தை பார்க்கிறார், அவர் வந்து கானல் நீரை பார்க்கிறார். அப்ப கானல் நீரை அவர் நம்புறது இல்ல. அப்ப அவனும் நிலத்தை தான் பார்க்கிறான். அப்போ அவருக்கு கானல் நீர் தெரியுது, இவளுக்கு கானல் நீர் தெரியல, அவ்வளவுதான்.
அப்ப காணல் நீர் தெரிஞ்சதால அது காணல் நீர் இருக்குன்னு அர்த்தமா? இவருக்கு தெரியலங்கிறதுக்காக இது இல்லைன்னு அர்த்தமா? அப்படின்னு யோசிக்க வேண்டாம். சோ அப்ப எல்லா நிலைகளுமே ஒரே நிலையைத்தான் சொல்லுகிறது. இதுல எனக்கு என் தகுதிக்கு எது உகந்தது, எது ஈஸியா இருக்கு புரியறதுக்கு ஒண்ணுதான். ஆனா புரியறதுக்கு முடியலையே. ஒன்னையே பலவிதமா சொன்னா தானே புரியுது. அப்ப எந்த விதம் எனக்கு புரிகிறதோ அத நம்ம ஃபாலோ பண்ணோம்னா எல்லாம் புரிஞ்சிடும். அ அ அதுதான் உண்மை. அப்ப விருப்பு வெறுப்பற்ற தன்மையும், எண்ணமற்ற தன்மையும் அப்படின்னு வேற வேறலாம் சொல்ல முடியாது. 2ம் ஒண்ணுதான். அப்போ எண்ணமற்ற தன்மை இப்ப சொன்ன பரபிரம்மத்துக்கு எண்ணமே இல்லை. சிருஷ்டியின் முடிவுல அது எண்ணமே இல்லாம இருக்குன்னா, எண்ணமே இல்லாம இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? எண்ணம் மறைந்திருக்கு. எண்ணமே இல்லைன்னா எப்படி சிருஷ்டி நடக்கும்? ஒருத்தன் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிட்டான். ஆழ்ந்த உறக்கத்தில் அவர்களுக்கு கண்ணு தெரியல, காது கேட்கல, மூக்கு வேலை பார்க்கல, ஸ்பரிசம் வேலை பார்க்கல. ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறான்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆழ்ந்த உறக்கத்துல எதுவும் வேலை பார்க்கலன்னு எப்படி சொல்வீங்க? ஒரு சத்தம் கேட்டா எந்திரிச்சிடுறானே. ஒரு உலுக்கு உலுக்குனானே எந்திரிச்சிடுறானே. அப்ப ஆழ்ந்த உறக்கத்தில் எல்லா சென்ஸும் வேலை பார்த்துட்டு தான் இருக்கு. அது எண்ணமற்ற நிலைன்னு இவன் சொல்லிக்கிறான். வேலை பார்த்துட்டு தான் இருக்கு. சைலன்ட்டா இருக்கு. அதுதான் அங்க பரபிரம்மம் சிருஷ்டியின் முடிவில எண்ணமே இல்லாம, அப்படியே சிருஷ்டியே இல்லாம, சமாதி நிலை நம்ம சமாதி நிலை தானே எண்ணமற்ற நிலைன்னு வச்சுக்கலாம். இன்னும் ஈஸியா புரியணும் அப்படின்னா. ஒருத்தர் சமாதியில் இருக்கிறார், ஒருத்தர் கர்ம யோகியா இருக்கிறார். 2க்கும் வேறுபாடு என்னன்னு கேட்டேன்னா ஒண்ணுமே கிடையாது. இவருக்கு எண்ணம் மறைந்திருக்கிறது, இவருக்கு எண்ணம் வெளித்தெரிகிறது. அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர, இருவரும் அந்த எண்ணத்தில் ஒட்டவில்லை. இருவரும் அமைதியாக இருக்கிறார்கள். இருவரும் ஒரே ஆனந்தத்தில் இருக்கிறார்கள். இவர் இயங்கி இயங்காமல் இருக்கிறார். இவர் இயங்காமல் இயங்கிக் கொண்டிருக்கிறார். அப்ப சமாதியில் எண்ணமே இல்ல அப்படின்னா, அப்ப சமாதி விட்டு வெளிய வரும்போது எண்ணம் எப்படி வரும்? அதான் சொன்னேன். தூக்கத்துல ஒண்ணுமே இல்லன்னா, உலுக்குனா எப்படி வருது? அப்ப தூக்கத்துல கான்ஷியஸ் இருக்குன்னு தானே அர்த்தம். இல்லாமல் இருக்கு. இப்படி தூக்கத்தில் இல்லாமல் இருக்கிற மாரி தான் அவன் ஒட்டியும் ஒட்டாமல் கர்மயோகியும் இருக்கிறான். அந்த எண்ணத்துல. விழித்துக் கொண்டு அப்படி இருக்கிறான். இவன் உறங்கிக் கொண்டு அப்படி இருக்கின்றான். 2 ஆழமா பார்த்தா 2 ஒண்ணுதான். எல்லா கான்செப்டும் ஒண்ணுதான். நீ பக்தி யோகி, ஞான யோகி, கர்ம யோகி, தியான யோகி இல்ல 2 எல்லாம் வேற வேறயா? எல்லாம் ஒண்ணுதான். 1% கூட மாற்றம் இல்ல. இதுல எதுவுமே உயர்வும் கிடையாது, தாழ்வும் கிடையாது. அப்போ இதை நான் எப்படி புரிந்து கொள்கிறேன்? எது எனக்கு புரிவதற்கு எளிதாக இருக்கிறது? எது என் தனித்தன்மைக்கு புரிது எளிதாக இருந்து நான் அத ஃபாலோ செஞ்சுட்டு வர்றேன், அப்படிங்கிறது தான் என்னுடைய பதிலாக இருக்கும் என்பது நான் நினைக்கிறேன். ஸோ அதான் இப்ப எதுல விருப்பு வெறுப்பற்ற தன்மை அப்படின்னு நம்ம போயிட்டு இருக்கணுமா? ஃப்ரெண்ட்லி மேட்ச் விளையாடணும். புரிஞ்சிருச்சா? ஃபாலோ பண்ணுவோம். டன் ஆஃப் தியரி இஸ் வொர்ஸ்ட். ஒரு அவுன்ஸ் ஆஃப் பிராக்டிகல் இஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்றான். அப்போ ஒரு மூட்டை கணக்குல நான் நாலேஜ வச்சுக்கிறதுக்கு பதிலா ஏதோ ஒண்ணு வேண்டுதல் வேண்டாமை இல்லாடனி சேர்ந்தானுக்கு யாண்டும் இடும்பை இல்ல போதும். சோ அப்போ நான் கற்றுக்கொண்டதை, நான் படித்ததை, நான் அதை முழுமையா நான் அனுபவிச்சிட்டேன்னா, அதுல நான் ஃபுல்ஃபில்ட் ஆயிட்டேன்னா, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே ரிவீல் ஆயிரும். எல்லாம் ஒண்ணொண்ணு புரிஞ்சிரும். எப்படி சொன்னார்? பூரண பக்தி யோகிக்கு ஞானம் வந்துரும். பூரண ஞான யோகிக்கு பக்தி வந்துரும். இப்ப 2யும் பிரிக்க முடியாது. அந்த டிராவல் ஒண்ண போய் ஒண்ண புடிச்சுக்கிறோம் அவ்வளவுதான். சோ 2 வேற வேறயே கிடையாது. ஆனா வேற வேற நெனைச்சு டிராவல் பண்ணிக்கிறான். ஏன்னா அவன் யூனிக் அப்படி இருக்கிறதுனால வேற வேற தெரியுது. ஆனா கடைசியில போய் பார்த்தோம்னா எல்லாம் ஒண்ணுதான். சோ அனைத்தையும் கண்ணனாக பார்த்து ஒவ்வொன்றும் உண்மை என்று அனைத்தும் கண்ணன். ஆனால் கண்ணனை எப்படி நான் மாயைன்னு பார்க்க முடியும்னு அனுபவிக்கலாம். எதுவுமே இல்ல அனைத்தும் மாயைன்னு சொல்லியும் அனுபவிக்கலாம். இந்த 2ல எது உயர்ந்தது தாழ்ந்ததெல்லாம் கிடையாது. எல்லாம் ஒண்ணுதான். இதுல எது என் யூனிக்குக்கு வருது? அப்ப கற்றுக்கொண்ட ஒன்றை, புரிந்த ஒன்றை, தெரிந்த ஒன்றை முழுமையாக ஒரு விஷயத்தையாவது அனுபவிச்சிட்டோம்னா, மீதி எல்லா விஷயமும் ரிவீல் ஆயிரும். ஒன்றை முழுமையாக நான் அனுபவித்து விட்டு என் அகங்காரம் ரிலாக்ஸ் ஆகி என் அகங்காரம் கம்மியாயிருச்சுனாலே எல்லாம் ரிவீல் ஆயிரும். சோ அப்ப எது எளிதாக அதான் நேத்து கூட சொன்னாரு. நாங்க அகிம்சைன்னு கிளாஸ்ல ஒண்ணு பார்க்கும்போது, ஒருவன் பசிக்குது என்பதற்காக அவன் விரல்களை வெட்டி
நல்லா சமைத்து அவனுக்கு உணவாக கொடுத்தது எப்படியோ அப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ஹிதம், நான் அவனுக்கு நல்லது பண்றேன். என்னப்பா நல்லது பண்றேன்? அவன் பசியை ஆத்துறேன். எப்படி ஆத்துற? கஷ்டப்படுத்தி ஆத்துற. அதை நான் அஹிம்சைன்னு ஏத்துக்கொள்ள மாட்டேன், இது முட்டாள்தனம் அப்படின்ட்டு. இப்ப அதேதான் ஆன்மீக பயிற்சிக்கும். நான் பல்ல கடிக்கிறேன், கஷ்டப்படுறேன், உயிரை கொடுக்குறேன்ட்டு வருத்தி அப்படின்னால அவர் காலின்றாரு. கைகளை வெட்டி அவனுக்கு சமைச்சு கொடுக்கறது கொடுக்காம இருந்துடலாம். இம்சை வந்துட்டாலே காலி. அதுக்கப்புறம் நீ அடுத்து யோசிக்காத அதை ஹிதம் அப்படின்னு. ஒரு நன்மைக்காக நான் இம்சைப்படுத்துகிறேன் சொல்வதே மறுக்கிறான். ஞானதேவர் அவ்வளோ கண்டனம் பண்றாரு இம்சைய. அது எனக்கு யாரேனும் நான் எனக்கு நானே பண்ணிக்கிட்டாலும் அது இம்சை தான், அடுத்தவனுக்கு நான் பண்ணாலும் இம்சை தான். இந்த ரெண்டையுமே கண்டனம் பண்றாரு. நான் ஒரு இம்சையின் மூலியமாக நான் ஒரு ஹிதத்தை தேடுகிறேன். ஒரு ஒரு ஹிதம்னா ஒரு நன்மையை தேடுகிறேன் அப்படின்னு சொன்னா அது நன்மையே இல்ல. எங்க நீ இம்சப்படுத்திட்டயோ அது நான் அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நன்மைன்னு பேசாத. ஒருத்தன் கைய விரல வெட்டி, இல்ல சார் சமைச்சிட்டு இருக்கேன், அவனுக்கு சாப்பாடு போடுறேன். வெட்டிட்டே அப்பயே காலி. அதுக்கப்புறம் அவனுக்கு என்னத்த நீ நன்மை பண்ண போறது? அப்போ எந்த ஒரு நாலேஜ் எளிமையாக என்னுடைய சுதர்மத்தை புரிந்து கொண்டு யுனிக் எல்லாம் எல்லாம் ஒண்ணுதான் புரிந்து கொண்டு அதை நான் தெரிந்ததை புரிந்ததை அனுபவிக்க வேண்டும். சின்ன சின்ன விஷயத்துல அதை அனுபவிக்க அனுபவிக்க கடைசியில எல்லாம் புரியும், எல்லாம் ஒண்ணுதான். இது உயர்ந்ததா அது தாழ்ந்ததான் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை, நமக்கே தெரிஞ்சிடும். ஆனா நான் உன்னை கடுமையாக முயற்சி செய்கிறேன், போராடி முயற்சி செய்கிறேன், கஷ்டப்பட்டு முயற்சி செய்கிறேன், மேலும் மேலும் தேடிக்கொண்டிருக்கின்றேன் நாலேஜ அப்படின்னா இப்ப இதெல்லாம் புரியாம இருக்குன்னு அர்த்தம். சோ திருப்தி, நோக்கமே திருப்தி. சோ அந்த திருப்தியில் தெரிந்ததை அதை ஃபாலோ செய்து முழுமையாக அனுபவித்துக் கொண்டிருக்கும் பட்சத்துல எல்லாமே ரிவீல் ஆயிரும். வெளியில இருந்து ரிவீல் ஆகும், உள்ள இருந்து ரிவீல் ஆயிரும். அதெல்லாம் தானா நடக்கும். அப்ப நம்ம செய்ய வேண்டியது நமக்குண்டான ஒன்றை எல்லாம் ஒண்ணுன்னு ஃபீல் பண்ணி, ஏதோ அது இது அடுத்த ஸ்டேஜ், நம்ம கீழ ஸ்டேஜ் இருக்கோம்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாம் ஒண்ணுன்னு ஒரு ஃபீல் பண்ணி எந்த ஒன்றை நான் முழுமையாக இன்னொரு ஸ்லோகத்துல சொல்ல, ஏதேனும் ஒரு கொள்கையை எடுத்து ஹரிச்சந்திர மாதிரி வாய்மை. அவனுக்கு பரபிரம்ம தத்துவம் எதுவுமே தெரியாது, கர்மயோகம் தெரியாது. ஒண்ணு தெரியும், உண்மை பேச தெரியும், உண்மையா இருக்க தெரியும், அவ்வளவுதான். ஒரே ஒரு கொள்கை. அது பகவத்கீதை ஸ்லோகம். ஏதேனும் ஒரு கொள்கையை மட்டும் இறுக்கி பிடிச்சிட்டு உன்னை முத்தி அடைஞ்சிடலாம். அவனும் ஒருத்தன் தான். சோ அப்ப ஏதேனும் ஒன்றை எனக்கு புரிந்ததை, எனக்கு வருவதை நான் ஃபாலோ பண்ண மீதி எல்லாமே ரிவீல் ஆயிரும் அப்படிங்கிறது என்னுடைய பதில். சோ என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒண்ணுதான். உங்களுக்கு எது உகந்ததுன்னு பார்த்துட்டு எல்லாம் ஒண்ணு நினைச்சிட்டு சாட்டிஸ்ஃபைடா வருத்தாமல், சோம்பேறித்தனமும் தன்னை வருத்துவதற்கு சமானம். அதிக கடுமையா கடுமையா உழைப்பும் வருத்துவதற்கு சமானம். அந்த இதத்தை புரிந்து கொண்டு அதை தெளிவா நீங்க பிராக்டிஸ் பண்ணி வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இதுதான் என்னுடைய பதில்.